ஒரே ஒரு கால் பண்ணா மட்டும் போதும். நம்முடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸும், நம்ம கொஸ்டினுக்கான ஆன்ஸர்ஸும் கிடைக்கும். ஆனா, அதுக்கு நம்ம சதோருகுன் கிட்ட பேசணும். சதோருகுன் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமானவரு. ஆக்சுவலி சதோருகுன் யாரு அப்டின்னா, சின்ன பையன் உருவத்துல இருக்கிற ஒரு ஈவில் இல்ல சோல். அவர கூப்பிடுறதுக்கு நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த காயின் போட்டுலாம் ஃபோன் பேசுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போனோம். போயிட்டு காயின் போட்டு நம்முடைய ஓன் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய சென்டென்ஸ் என்ன அப்டின்னா, "சதோருகுன் என்கிட்ட வா. சதோருகுன் என்கிட்ட பேசு. சதோருகுன் உன்னை என்கிட்ட காட்டு." அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ சொல்லி முடிச்ச உடனே, ஃபோன வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள சதோருகுன் நமக்கு பலமுறை நம்முடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுவாரு. நாம எடுத்து எதுவுமே பேசக்கூடாது. அவரு முதல் முறை கால் பண்ணி, "நான் இப்போ உன்னோட ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல நிக்கிறேன்னு" சொல்லுவாரு. செகண்ட் டைம் கால் பண்ணி, "நான் உன்னோட வீட்டுக்கு வெளியில நிக்கிறேன்னு" சொல்லுவாரு. தேர்ட் டைம் கால் பண்ணி, "நான் உனக்கு பின்னாடி நிக்கிறேன்னு" சொல்லுவாரு. அவரு நம்ம பின்னாடி வந்ததுக்கப்புறம், நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்னன்னா, அவரு பின்னாடி வந்து நின்னதும், நாம திரும்பி பார்க்கக்கூடாது. ரூல் நம்பர் 2 அவர தொடக்கூடாது. ரூல் நம்பர் 3 நாம என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நெனைக்கிறோமோ, அத சீக்கிரமா கேட்டுறணும். நம்ம ரொம்ப டிலே பண்ணோம் அப்டின்னா, அவருக்கு கோவம் அதிகமா வருமாம். ஸோ, இந்த ரூல்ஸ்ல நம்ம ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலோ, இல்ல நம்ம வேற மாதிரி ஏதாவது பண்ணாலோ, அவருக்கு அதிகமா கோவம் வந்து, நம்மள அட்டாக் பண்ணி, ஹெல்லுக்கோ, இல்ல வேற ஒரு வேர்ல்டுக்கோ நம்மள கூட்டிட்டு போயிடுவாராம். இதுதான் ஜப்பான்ல இன்னுமே நம்பிட்டு வராங்க. ஆக்சுவலா இது ஜப்பான்ல ஒரு ரியல் டைம் கேம் மாரி விளையாடிட்டு இருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்டின்னா, மொபைல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச அந்த டியூரேஷன்ல இருந்து, இந்த ரியல் டைம் கேம விளையாடியிருக்காங்க. இன்னுமே அங்க இருக்க சில்ட்ரன்ஸும், யங்ஸ்டர்ஸும் இந்த ரியல் டைம் கேம விளையாடுறாங்க. இது ஒரு இமேஜினேஷனா இருந்தாலும், இன்னுமே இந்த கேம் வந்து பழக்கத்துல இருக்கு. ஜப்பான்ல எல்லாருமே, "நான் உன்ன விட தைரியசாலி, நீ என்ன விட தைரியசாலி" அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் ரொம்ப பிரேவானவன் காட்டிக்கிறதுக்காகவே, இந்த ரியல் டைம் கேம விளையாடுறதா சொல்றாங்க. தப்பி தவறி கூட நீங்க சதோருகுன கூப்பிட்றாதீங்க. அப்புறம் உங்க பின்னாடியும் அவர் நிப்பாரு.